ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் மாசம். இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல குரூப் 2 2A பிரிலிம்ஸ்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ மொத்தமா 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 25 கேள்விகள்ல எந்தெந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் வருது அப்படிங்கிறது சும்மா ஒரு ஓரலா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னா ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 6 கேள்விகளும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியும், ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்தகவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேள்விகள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 3 கேள்விகள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேள்விகள், டைம் அண்ட் ஒர்க்ல 2 கேள்விகள், அதுக்கப்புறம் மென்சுரேஷன் அளவியல் இருக்கு இல்லையா 3Dல 2 கேள்விகளும், 2Dல ஒரு கேள்வியும், பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி, ஏபிஜிபில பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி, கூட்டு வட்டி அதாவது தனி வட்டியில 2 கேள்வி, கூட்டு வட்டியில ஒரு கேள்வி. ஓகேவா? ஸோ மொத்தமா பாருங்க 6 7 10 12 14 16 18 20 24. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஒரு கேள்வி. ஸோ மொத்தமா 25 கேள்விகள் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமா எந்தெந்த டாபிக் படிச்சீங்க அப்படின்னா மேக்ஸ்ல 25க்கு 25 மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை ஃபுல்லா பார்த்துருங்க. ஸ்மார்ட்டா எப்படி வந்து நம்ம வந்து மார்க் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் படிச்சீங்க அப்படின்னா 25க்கு 25 நீங்க வாங்கலாம். ஸோ ஸ்மார்ட்டா 20க்கு மேல எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத நான் வந்து அந்த வீடியோல தெளிவா டீடைல்டா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2 2A பிரிலிம்ஸ்ல மேக்ஸ்ல எப்படி முழு மதிப்பெண் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த லாஸ்ட் டைம் நடந்த 2024 கொஸ்டின்ல 25 கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு 2 கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். மற்றபடி எல்லாமே நார்மலான கொஸ்டின் தான். ஓகேவா? சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் ABCDE equal to P1 Q2 R3 S4 T5. அதாவது ABCDE. ஓகேவா? ஸோ அதாவது ஏல இருந்து 14வது லெட்டர். ஸோ ஒவ்வொன்றுல இருந்தும் 14வது லெட்டர் தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்த லெட்டரே இல்லையா? ஸோ அப்ப PQRS. ஸோ இதுல இருந்து 14வது அடுத்தடுத்து 14வது எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மேப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ Q2 BF V7 A. ஓகேவா? சோ இப்ப இதுக்கு என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்ப Q2 அப்படிங்கறத அவங்களே கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ Q2க்கு B அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த வேல்யூக்கு B கரெக்டா? சோ அடுத்து ஈக்கு T5 அப்படின்னா அப்ப Fக்கு என்ன வரும்? ஸோ எஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா U6ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ எஃப்க்கு U6. அடுத்து பிக்கு இதே தான் இல்லையா? பிக்கு Q2, Q2க்கு B. அப்போ பிக்கு Q2. ஸோ B Q2 U6 இது வரைக்கும் போட்டாச்சு. ஓகேவா? V7. அடுத்து பார்த்தீங்கன்னா F வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து V7. Uக்கு அப்புறம் V இல்லையா? ஸோ V7. அப்போ எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? G அப்படிங்கிறது வரும். ஸோ V7க்கு G. அடுத்து ஏக்கு பார்த்தீங்கன்னா என்னது? P1. அவ்வளோதான். ஸோ அவங்க மேப்பிங் பண்ணியிருக்காங்க, அதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அது போக எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும்? ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்க்கும் V7க்கும் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த லெட்டர் தான் FG. ஓகேவா? ஸோ அப்ப அதுக்கான ஆன்சர் எங்க வருது அப்படிங்கிறத பாருங்க. பாருங்க, BQ2 U6 GP1. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D தான் ஆன்சர். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத இந்த மாதிரி இது வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னு டாபிக் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்க வந்து கோடிங் கொடுத்துருவாங்க. ஒரு இது 2 இது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸாம்பிளை வச்சு அதுல என்ன ரிலேஷன் கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதே ரிலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா டைமிங் ரொம்ப இழுக்கும். அது போக நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா ஒரே டைப்ல வராது. இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாலும் கான்செப்ட் புரிஞ்சுட்டாலும் நீங்க ஈஸியா போட்டுடலாம். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். ஸோ அப்ப அந்த ஒவ்வொரு டைப்பும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் எக்ஸாம் டைம்ல இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க, கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலை. சோ என்ன சொல்றாரு, ஆல்ரெடி அவர் லாபம் வச்சுதான் வித்திருக்காரு. ஓகேவா? சோ 12% லாபத்துக்கு தான் வித்திருக்காரு. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கூடுதலா வச்சிருந்தாரு அப்படின்னா அது 20% ஆகி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் இந்த அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப 20 மைனஸ் 12 வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 1200. சோ 20ல இருந்து 12 போச்சுன்னா 8%. சோ 8% தான் 1200. கேள்வி அடக்க விலை. அடக்க விலையை 100% எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அடக்க விலையில இருந்து தான் லாபம் கணக்கிட முடியும். அப்ப 100% எடுத்துட்டீங்கன்னா இந்த 8 100 மாத்தினா போதும். சோ 2ஆல 1 8ஆல டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 4%, இது 600. இப்ப ரெண்டு சைடும் 25ஆல பெருக்குங்க. இது 100%, இது 15,000. ஓகேவா? இந்த 8ல இருந்து நீங்க 100 மாத்தணும். அது எப்படி வேணா நீங்க மாத்திக்கலாம். அப்படியே 8ல இருந்து 100 கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்ல 2 4 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல அதுக்கப்புறம் 1% இந்த மாதிரி கொண்டு வந்து நீங்க போட்டாலும் சரி. ஓகேவா? சோ கான்செப்ட் 8ல இருந்து 100 மாத்தணும். அவ்வளவுதான். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 15,000 தான் ஆன்சர். ஓகேவா? இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, 500இன் 30% மதிப்பில் 20% என்ன? சோ இன் அப்படின்னாலும் இல் அப்படின்னாலும் மடங்கு அப்படின்னாலும் மல்டிபிளிகேஷனை தான் குறிக்கும். இது வந்து சதவீதம் டாபிக்ல உங்களுக்கு வரும். 500 இன்னுன்னா மல்டிபிளிகேஷன், 30%. எப்பயுமே சதவீதம் இருந்ததுன்னா டிவைடட் பை 100 போட்டு அது பின்னமா மாறிடும். அப்ப 30% இன்டு 20%. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் பாருங்க, 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும். இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிஞ்சிரும். 15 15 இன்டு 2 30ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. பாருங்க, 4 18 அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் 100 180 294 448. இதை கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஸ்கொயர் நம்பராவோ கியூப் நம்பராவோ இருந்ததுன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் 4 100 எல்லாமே ஸ்கொயர் நம்பர், மற்றபடி ஸ்கொயர் நம்பர் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்ப இது வேற மாதிரிதான் எடுத்திருப்பாங்க. சோ அதோட வித்தியாசம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பாருங்க, சோ ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்த நம்பருக்கான வித்தியாசம் பாருங்க. இதோட வித்தியாசம் 14, இது தெரியாது, இதுவும் தெரியாது. இதோட வித்தியாசம் 80, இதோட வித்தியாசம் 114, இதோட வித்தியாசம் 154. இப்ப அடுத்த இதுல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இது ஏதோ ஒன்று மடங்காவோ இல்ல ஒரே நம்பரை ரிப்பீட்டடா கூட்டிட்டு போனாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் இதுல இருந்து நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. சோ இதோட வித்தியாசம் 40, இதோட வித்தியாசம் 34, இதோட வித்தியாசம் தெரியாது, இதோட வித்தியாசம் தெரியாது. ஓகேவா? சோ இப்ப இதோட வித்தியாசமும் நமக்கு தெரியாது. சோ அப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல கவனிங்க. இதோட வித்தியாசம் என்ன? 6. அப்ப இந்த 6 கொண்டு போயிருக்காங்க மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஓகேவா? சோ இப்ப இது கூட இங்க 6 கழிக்கணும். இங்க பாருங்க, 40 40ல இருந்து 6 கழிச்சா 34, 34ல இருந்து 6 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 28ன்னு கிடைக்கும். 28ல இருந்து 6 கழிச்சிங்க அப்படின்னா 22ன்னு கிடைக்கும். 22ல இருந்து 6 கழிச்சிங்கன்னா 16ன்னு கிடைக்கும். சோ ரிவர்ஸ் மெத்தட்ல நம்ம போட்டு போறோம். ஓகேவா? இப்ப இதுக்கப்புறம் இந்த இதை பாருங்க. இப்ப 114 80 114 வித்தியாசம் 34. அப்ப 80ல இருந்து 28 கழிங்க, என்ன வருதோ அதுதான் இந்த இடத்துல வரும். ஏன்னா 52 80 வித்தியாசம் 28. அடுத்து 52ல இருந்து 22 கழிச்சிங்கன்னா 30, 30ல இருந்து 16 கழிச்சிங்கன்னா 14. சோ கரெக்டா வருதா? ஓகே. இப்ப இந்த இடத்துக்கு பாருங்க. சோ 14க்கும் 4க்கும் 18க்கும் வித்தியாசம் 14. அப்ப 18க்கும் இங்க இருக்க நம்பருக்கும் வித்தியாசம் 30ன்னு வரணும்னா என்ன பண்ணணும்? இத ரெண்டையும் கூட்டணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல இப்படி ரிவர்ஸா போனோம். இப்ப இப்படி வர்றதால நம்ம கூட்டிக்கலாம். அப்ப 18 பிளஸ் 30 48ன்னு வரும். 48 பிளஸ் 52 100, 100 பிளஸ் 80 180. சோ சரியா வந்துருச்சா? சோ இது வந்து ரிவர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கீழ இருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போறது. ஒரு சில இடத்துல ஒரே ஸ்டெப்லயே உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 2வது ஸ்டெப்ல கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைம் வந்து அவங்க இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப் 3 4 கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ எதா இருந்தாலுமே கொஞ்சம் குயிக்கா நீங்க கண்டுபிடிக்கணும். சோ இது வந்து ரீசனிங் டாபிக். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 48, விடுபட்ட எண்ணை காண்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்து
முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு. சோ இது வந்து ஏபிஜிபி. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா n × n+1 டிவைடட் பை 2. இதோட வேல்யூ 253ன்னு கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ தான் கேட்கறாங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பெருக்குங்க. சோ n² + n = 2 × 253 506ன்னு வரும். இப்ப 506 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? -506ன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க. சோ பெருக்குனா -506 ஆகும், கூட்டுனா +1ன்னு வரும். சோ இந்த ஈக்குவேஷனை காரணிப்படுத்துறது. சோ காரணிப்படுத்துறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி காரணிப்படுத்துதல் பேசிக்கா எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ சிம்பிளா இருக்கும், சின்ன சின்னதா எல்லாமே சொல்லியிருப்பேன். சோ தெளிவா கவனிங்க அதை. ஓகேவா? இப்ப என்ன வரும் அப்படின்னா 22ஐயும் 23ஐயும் பெருக்குனீங்கன்னா 506ன்னு கிடைக்கும். ஆனா பெருக்குனா மைனஸ், கூட்டினா பிளஸ். அப்ப சின்ன நம்பருக்கு மைனஸ். ஓகேவா? இது கூட என்ன பெருக்கிக்கோங்க. அப்ப n² - 22n + 23n - 506 = 0. இப்ப இது ரெண்டுல இருந்து என்ன காமனா வெளியே எடுத்தீங்கன்னா n - 22 பிளஸ் இது ரெண்டுல இருந்து 23 காமனா எடுத்தீங்கன்னா n - 22 = 0. இப்ப இது ரெண்டுல இருந்தும் n - 22 காமனா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா n + 23 = 0ன்னு கிடைக்கும். சோ ரெண்டு வேல்யூஸை பெருக்கும் போது உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து 0ன்னு கிடைக்குது அப்படின்னா ஏதோ ஒண்ணு 0. ஒண்ணு n - 22 0வா இருக்கலாம், இல்லைன்னா n + 23 0வா இருக்கலாம். இது 0ன்னு எடுத்துட்டீங்கன்னா n = 22, இது 0ன்னு எடுத்துட்டீங்கன்னா n = -23. சோ என்னோட வேல்யூ நெகட்டிவ்ல இந்த இடத்துல இருக்காது. ஓகேவா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ 22 தான். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா போதும். ஒன்னு ஃபார்முலா, ரெண்டாவது காரணிப்படுத்துதல். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி சம் ரொம்ப சிம்பிளா நீங்க அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஃபாக்ஸ் = கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்? சோ இதுவும் ரீசனிங் தான். சோ இதுவும் கோடிங் அண்ட் டீகோடிங் தான். பாருங்க, ஃபாக்ஸ். ஓகேவா? சோ FOX CAT. சோ எக்ஸுக்கு டீனும், ஓக்கு ஏனும், எஃப்க்கு சீனும் மேப் பண்ணிருக்காங்க. அப்ப ஜெராக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரும்? சோ எக்ஸுக்கு டி, சோ இங்கேயும் டி, இங்கேயும் டி, ஓக்கு ஏ. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல, ஏன்னா ERக்கு அவங்க எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. TT, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டும் லாஸ்டும் டி வர்ற மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் ஒமிட் ஆயிடுச்சா, மீதி மூணுலையுமே வருது. சோ டீக்கு அடுத்து ஏ வரணும். இங்க சி வருது, இங்க ஓ வருது. அப்ப இது ரெண்டுமே அவுட்டு. ஒரே ஆன்சர் TERAT. அதாவது இந்த ER அப்படியே எடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ சேம் அந்த லெட்டர்ஸ் அப்படியே எடுத்துட்டாங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ இந்த மாதிரி ஒரு சிலது உங்களுக்கு தெரியல எப்படி அதாவது அந்த மேப்பிங் உங்களுக்கு தெரியலன்னா ஏதோ ஒன்னு ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனை கவனிங்க. சோ ஆப்ஷன்ல கண்டிப்பா 1 2 வந்து ஒமிட் ஆயிரும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. சோ 3 பகடை உருட்டுறாங்க. சோ நார்மலா பகடை உருட்டுறாங்க, அதோட n(x), அதாவது கூறுவெளி என்ன அப்படின்னா 6n. இந்த n அப்படிங்கிறது எத்தனை பகடை உருட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு பகடையை எத்தனை முறை சுன்றாங்க அதை பொறுத்து வரும். இந்த இடத்துல 3 பகடை அப்படிங்கிறதால n-க்கு வேல்யூ 3ன்னு போடுங்க. சோ 6^3 216. ஒரே நம்பரா இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கணும்? 3லையுமே 1ன்னு விழணும், இல்லைன்னா 3லையுமே 2ன்னு விழணும், இல்லைன்னா 3லையுமே 3ன்னு விழணும், இல்லைன்னா 3லையுமே 4ன்னு விழணும், இல்லைன்னா 3லையுமே 5ன்னு விழணும், இல்லைன்னா 3லையுமே 6ன்னு விழணும். அவ்வளவுதான் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? மொத்தமா எத்தனை வாய்ப்புகள்? 6 வாய்ப்புகள். அவங்க கேட்ட கேள்விக்கான வாய்ப்புகள் 6, மொத்த வாய்ப்புகள் 216. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் 1/36ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1/36. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து
பாருங்க 66 சதுர சென்டிமீட்டர் வளைவரப்பை உடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. சோ அதாவது நேர்வட்ட உருளையோட வளைபரப்பு அப்படிங்கிறது 2πRh. ஸோ இதோட வேல்யூ 66 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உருளையோட விட்டம் அதாவது டி கேட்குறாங்க. ஸோ டியை நம்ம 2r அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ 2 ஆரங்களை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விட்டம் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 2r ஆல்ரெடி இருக்கு இல்லையா? அப்போ அதை முன்னாடி வச்சுக்கோங்க. பைக்கு வேல்யூ 22/7, ஹெச்சோட வேல்யூ 66, சாரி ஹெச்சோட வேல்யூ 7, ஹெச்சோட வேல்யூ 7, இதோட மொத்த வேல்யூ 66. ஸோ 7 7 அடிஞ்சிரும். ஸோ 2r மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், r அப்புறமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டி அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ 22 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3. 2r அப்படிங்கிறத நம்ம விட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் 3 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இல்லை நான் ஆறு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஆர் என்னன்னு ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் விட்டமா இருக்கும். சோ கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஆரம் கேக்குறாங்களா விட்டம் கேக்குறாங்களா அப்படிங்கறது தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000, முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை. சோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 இப்போது கேட்கிறாங்க. ஓகேவா? சோ முன்னாடி கொடுத்து இப்ப கேட்டாலோ இல்ல இப்ப கொடுத்துட்டு பிறகுன்னு கேட்டாலோ கொடுத்திருக்க ஆன்சர் பாத்தீங்கன்னா அசல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கேட்கறது முழு தொகை. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் குறையுது, 2ஆவது வருஷம் அதிகரிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா 100ல இருந்து கழிச்சுக்கணும், செகண்ட 100 கூட கூட்டிக்கணும். ஓகேவா? ஸோ முழு தொகை ஈக்குவல் டு அசல். ஸோ இது வந்து கூட்டு வட்டி கான்செப்ட். ஓகேவா? ஸோ அசல் இன்டு 1 + 4/100ன்னு வரும். அதை எப்படி எழுதிக்கலாம்? 104, சரி இந்த இடத்துல குறைகிறதா, அப்போ 1 - 4/100ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 96/100ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல பவர்ல 2ன்னு போடக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொன்னு கொடுத்துருக்காங்க. 2ஆவது வருஷத்துக்கு மறுபடியும் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இது வந்து 1 + 4/100, அப்ப 104/100ன்னு வரும். ஓகேவா? சோ இந்த 2 0 இந்த 2 0 மொத்தமா 4 0 அடிஞ்சிரும். 8 96 104 இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 79,872ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் குறையுது அதிகரிக்குது. ஸோ மக்கள் தொகை ஆகட்டும் இயந்திரம் ஆகட்டும் எதுவா இருந்தாலுமே அது வந்து கூட்டு வட்டி அந்த பேஸ்ல தான் போடணும். ஸோ ஒண்ணுமே கொடுக்கல இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பவர்ல போடணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தனித்தனியா பிராக்கெட்குள்ள போட்டுக்கணும். குறைகிறதுனா மைனஸ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அதிகரிக்கிறதுனா பிளஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்த நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், 2ஆவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், 3ஆவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், 4ஆவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். சோ அவை மீண்டும் எப்போது ஒன்றாக, இந்த இது க்ளூ. ஓகேவா? சோ இது கேட்டுட்டாலே அது வந்து எல்சிஎம் சம்னு அர்த்தம். ஓகேவா? சோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். காலையில 5 மணிக்கு எல்லாமே ஒட்டுக்கா ஒழிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எல்சிஎம்க்கு எடுத்துக்க வேணாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கணும். அப்ப 20 30 40 50 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 3 4 5, மறுபடியும் 2ஆல போடலாம் 1 3 2 5. சோ இதுக்கப்புறம் காமனா எதுவுமே போட முடியாது இல்லையா? சோ அப்படியே அதை பெருக்கிக்கோங்க. பாருங்க 20 20, அதுக்கப்புறம் 120 120 இன்ட்டு 5 600ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து 600 நிமிடங்கள். நமக்கு தெரியும் எல்லாமே மணியில கொடுத்துருக்காங்க. அப்ப 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடத்துக்கு ஈக்குவல். சோ இங்க இருக்கக்கூடிய நிமிடத்தை 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு மணி நேரம் கிடைச்சிரும். சோ இது 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10
10 மணி நேரம். 10 மணி கிடையாது, 10 மணி நேரம். அப்போ காலையில 5 மணிக்கு 5 AM ஓகேவா. சோ காலையில 5 மணிக்கு அந்த இது ஒலிக்குது அப்படின்னா மறுபடியும் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒலிக்கும். காமனா தெரியும் இல்லையா. சோ 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அதே டைம் வரும். இப்போ காலையில 5 மணி அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன வரும், 5 PM வரும் ஓகேவா. சோ AM PM 24 hours அப்படின்னா மறுபடியும் அதே AM வரும். PM 12 hours அப்படின்னா PM கிடைக்கும் ஓகேவா. சோ இது வந்து 12 மணி நேரம். அப்ப 11 மணி நேரம் அப்படிங்கிறது 4 PM, 10 மணி நேரம் அப்படிங்கிறது 3 PM. சோ அப்ப முற்பகல் PMன்னு சொன்னாலும் சரி, தமிழ்ல பிற்பகல்னு இருக்கு ஓகேவா. சோ முற்பகல்னா AM, பிற்பகல்னா PM. அப்ப பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 3 PM ஓகேவா. அடுத்த கேள்வி, x³ - 8y³ மற்றும் x² - k² y² மீப்பெரு பொது வகுத்தி x + ky எனில் k இன் மதிப்பு. சோ என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட HCF வேல்யூ ஓகேவா. சோ இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க, HCF வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்ததுன்னா k ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா. சோ இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, a³ - b³ ஃபார்மேஷன்ல கொண்டு வந்துருங்க. பாருங்க, x³ - 8 2 கியூப்னு எழுதலாம். இது y³. எப்பயுமே a⁴n into b⁴n இருந்ததுன்னா அதை நம்ம ab whole⁴n எழுதிக்கலாம். அப்ப இது எப்படி எழுதலாம், x³ - 2y the whole cubeன்னு எழுதிக்கலாம். இப்ப a³ - b³ ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா a - b into a² plus ab plus b² தான் ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a-க்கு பதிலா x-னும் b-க்கு பதிலா 2y-னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஓகேவா. சோ x - 2y x², அதுக்கப்புறம் ab, அப்ப என்ன வரும், பிளஸ் 2xy பிளஸ் b² 4y² வரும். ஏன்னா 2y the whole square அதை பெருக்கும் போது 4y² வரும் ஓகேவா. ஓகே, இப்ப அடுத்து x² மைனஸ் சேம் இதே கான்செப்ட்ல k² y² ky the whole square நம்ம எழுதலாம் ஓகேவா. சோ இது என்ன ஆகும், a² minus b². சோ இதோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா a minus b into a plus b தான் ஃபார்முலா. அப்ப என்ன ஆகும், a minus ky into a plus ky-ன்னு வரும். இங்க கொஸ்டின் தெளிவா கவனிச்சுக்கோங்க. மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF வேல்யூ x plus ky அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மலா இந்த மாதிரி ஈக்குவேஷனை வந்து நீங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியோ இல்ல வந்து அதை வந்து காரணிப்படுத்தியோ எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, HCF அப்படின்னா காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு பவர்ல கம்மியா இருக்கிறது எடுத்து எழுதணும். இதுவே LCM அப்படின்னா காமனா இருக்கிறத எடுத்து எழுதி பவர்ல அதிகமா இருக்கிறத எடுத்து எழுதி காமனா இல்லாததையும் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் LCM ஓகேவா. சோ இப்ப பாருங்க, x - 2y இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. x plus ky தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HCF அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. அப்ப இது கிடையாது. சோ இந்த இதுல இந்த ஈக்குவேஷன் விட்டுருங்க. இந்த ஈக்குவேஷன்ல அந்த x plus ky ஃபார்மேஷன்ல இது ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னா இது x² y² எல்லாம் போகுது இல்லையா. அப்ப இது ஒண்ணுதான் வருது. சோ இதை இதுக்கு ஈக்குவல் பண்ணீங்கன்னா x-க்கு x இருக்கு, y-க்கு y இருக்கு. அப்ப பிளஸ் கேக்கு பதிலா என்ன இருக்கு, -2ன்னு இருக்கு. அப்ப k-ஓட வேல்யூ -2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, -2 தான் ஆன்சர். சோ அவங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்க, கேள்விகள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா கவனிச்சுக்கோ ஓகேவா. அடுத்து, தனிவட்டி மூலம் அசல் ரூ. 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. தனி வட்டியில மடங்கு கொடுத்துருக்காங்க. சோ மடங்கு -1 into 100 டிவைடட் பை r, அவ்வளவுதான். இந்த இடத்துல இவங்க 2000 கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது ஓகேவா. சோ அப்ப மடங்கு 2 மடங்கு -1 into 100 டிவைடட் பை r-க்கு பதிலா 8. சோ இது என்ன ஆகும், 1. அப்ப 100 டிவைடட் பை 8 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 12.5ன்னு கிடைக்கும். இல்லைன்னா 12 1/2ன்னு கிடைக்கும் ஓகேவா. சோ இது வந்து ஆண்டுகள், ஏன்னா என்னோட வேல்யூ தான் இது ஓகேவா. இது வந்து 12 வருஷம் அப்படின்னு அர்த்தம். கேள்வி மாதங்கள் கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்ப மாதங்கள் அப்படின்னா என்ன வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடத்துக்கு மாதங்கள் எத்தனை, 12 மாதங்கள். அப்ப இந்த இடத்துல 12 into 12 12 வருஷமா. சோ 12 into 12 144. அரை வருஷத்துக்கு என்ன வரும் உங்களுக்கு, ஒரு வருஷத்துக்கு 12 அப்படின்னா அரை வருஷத்துக்கு
6 மாசம். ஸோ இதை கூட்டுங்க 150 மாதங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 150 மாதங்கள். ஸ்ட்ரெயிட்டா ஆண்டுகள் அவங்க தெளிவா கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, ட்விஸ்ட் பண்ணி மாதங்களா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஆண்டுகளா கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆன்சர் இருக்காது. ஓகேவா? இந்த இடத்துல மாதங்கள் எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அதை நமக்கு கிடைச்ச ஆண்டுகளை மாதங்களா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி 3, 2.7 மற்றும் 0.09 மீசியம், அதாவது எல்சிஎம் கேக்குறாங்க. சோ 3, 2.7, 0.09 தசம நம்பர் இருந்ததுன்னா அந்த புள்ளி இருக்கு இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் எந்த நம்பர் அதிகமா போகுதுன்னு பாருங்க. ஓகேவா? சோ தசமத்துக்கு அப்புறம் எத்தனை டிஜிட், இது பாத்தீங்கன்னா தசமமே கிடையாது. அப்போ இது முழு நம்பர். சோ 0.00 இருக்கிறதா அர்த்தம். சோ இது பாத்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் தான் இருக்கு. இது புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கு இல்லையா. சோ 2 ஸ்தானம் இருக்கிறது தான் அதிகமா இருக்கு. எந்த வேல்யூ அதிகமா இருக்கும், ஓகேங்களா? அதாவது புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் எதுல அதிகமா இருக்கோ அந்த வேல்யூஸை எதால பெருக்கும் போது அதோட தசமங்கள் கேன்சல் ஆகுதோ அந்த வேல்யூஸால தான் மத்த எல்லாத்தையுமே நம்ம பெருக்கணும். இப்ப பாருங்க எப்படி பெருக்கலாம் அப்படின்னா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0. இப்ப இதால பெருக்கும் போது புள்ளி கேன்சல் ஆகும். ஓகேவா? சோ தசமத்தை எப்படி பெருக்கலாம், வகுக்கலாம், கூட்டலாம், கழிக்கலாம், இது எல்லாமே தெளிவா பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல நாங்க போட்டிருக்கோம். சோ தெளிவா உங்களுக்கு வந்து பேசிக் தெரியல அப்படின்னா நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இதை பெருக்கும் போது 9ன்னு ஆயிரும். சோ இங்க என்ன நான் பெருக்கி இருக்கணும், அதை வச்சுதான் முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே நான் பெருக்கணும். அது வந்து முழு நம்பரா இருந்தாலும் இல்லாட்டியும் நான் என்ன பண்ணணும், அதை வச்சு பெருக்கியே ஆகணும். சோ இதை பெருக்குனா இது 270, இதை பெருக்குனா 300. இப்ப 300, 270, 9 இந்த எல்லாத்துக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ 9ஆல போட முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து சின்ன நம்பரால டிவைட் ஆகுது, எல்லாமே காமனா டிவைட் ஆகுதுன்னா நீங்க அதை வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இது 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 100, இது 90, இது 3. மறுபடியும் இது 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், இது 10, 9, 3. இப்ப 3ஆல டிவைட் பண்ணுங்க, 3ஆல டிவைட் பண்ணா 10, 3, 1. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பெருக்குங்க, 2700ன்னு கிடைக்கும். சோ இதுதான் ஆன்சர். ஆனா கிடையாது. ஏன்னா இங்க காமனா நம்ம என்ன நம்பரை வச்சு பெருக்கி இருக்கமோ அதே நம்பரை வச்சு இங்க டிவைட் பண்ணாதான் ஆன்சர். டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 27ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 27. ஸோ தசமமா வச்சே நீங்க வந்து சம் போடலாம். இருந்தாலுமே அது ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிங்கறதால நம்மளே தான் அதை வந்து பின்னம் அதை வந்து என்ன பண்ணிட்டோம், முழு நம்பரா மாத்துறதுக்காக ஒரு நம்பரை வச்சு பெருக்கி இருக்கோம். அப்ப கன்ஃபார்மா என்ன பண்ணணும், அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது தவறா போயிடும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன நம்பரை காமனா வச்சு இங்க பெருக்கி இருக்கமோ அதே நம்பரை காமனா என்ன பண்ணிடணும், கடைசியா டிவைட் பண்ணிடணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அது எல்சிஎம் கேட்டாலும் சரி, ஹெச்சிஎஃப் கேட்டாலும் சரி, கடைசியா என்ன பண்ணிக்கணும், அந்த காமன் நம்பரால டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து கீழ் காண்பவற்றில் எது கியூப் ரூட் ஆஃப் 7 மற்றும் 4th ரூட் ஆஃப் 5 இவற்றிற்கு இடையில் அமையும். ஸோ இந்த இடத்துல நார்மலா பவர்ல வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பவரை எப்படி வந்து ஈக்குவல் பண்றது, இந்த பவருக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிப்போம். பட் இந்த இடத்துல இதை மூலத்தின் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வேல்யூ, இதுக்கு என்ன வேல்யூன்னு தெரிஞ்சாதான் இதுக்கு இடையில என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும், இந்த மூலத்தின் வரிசை இருக்கு இல்லையா, அந்த 3க்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூலத்தின் வரிசை 4க்கும் எல்சிஎம் எடுங்க, 12ன்னு கிடைக்கும். அப்ப இதையும் 12ஆ நம்ம மாத்தணும், இதையும் நம்ம 12ஆ மாத்தணும். 3 எதால பெருக்குனா 12, 4ஆல பெருக்குனா 12. ரூட் ஆஃப் 7 இங்க என்ன நான் பெருக்கணும் அதை இந்த உள்ள இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு பவர்ல நான் எழுதிக்கிறேன். அப்பதான் இதுவும் கேன்சல் ஆகி எனக்கு வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? சோ எப்படி வந்து பின்னமா இருக்கும்போது ஒரு நம்பரை நான் பெருக்கிறேன்னா கீழையும் மேலையும் நான் ரெண்டையுமே பெருக்கணுமோ, இல்லைன்னா என்ன ஆயிரும், தப்பா போயிடும் இல்லையா? சோ அதே மாதிரிதான் இதுவும். ஓகேவா? இப்போ அடுத்து 4 எதால பெருக்குனா 12, 3ஆல பெருக்குனா 12. அப்ப 5க்கு பவர்ல 3. இப்ப இது என்னாச்சு, 12. 12th ரூட் ஆஃப் 7 பவர் 4. 7 பவர் 4 வேல்யூ 2401. 7 4 டைம் பெருக்கணும். இது 12th ரூட் ஆஃப் 5 பவர் 3. அப்ப 125. சோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் 125க்கும் 2401க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருக்க ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணணும். ஆனா ஆப்ஷன்ல எல்லாமே என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள
இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே நான் 12th ரூட்டா மாத்தினாதான் எனக்கு எது வரும் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு ஆப்ஷனா எடுக்கலாம். பாருங்க, ஆப்ஷன் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னா 2 இருக்குன்னு அர்த்தம். 2 6ஆல பெருக்குனாதான் 12. அப்ப 2 பவர் 6ன்னு மாறிடுமா? ஸோ 12th ரூட் ஆஃப் இதோட வேல்யூ 64. ஸோ 125 64 அப்படிங்கிறது இங்க வந்துடும். அப்ப இது வராது, ஏன்னா இதுக்கு இடையில தான் வேணும். அப்ப இது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி, அதுவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இதையும் 6ஆல பெருக்கணும். அப்ப 3 பவர்ல 6 வந்துடும். ஸோ 12th ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 729ன்னு கிடைக்கும். ஸோ 125க்கும் 2405க்கும் இடையில 12th ரூட் ஆஃப் 729 அப்படிங்கிறது வருது. ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி √3 தான் ஆன்சர். வேணா நீங்க √4க்கும் √5க்கும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதுக்கு இடையில வராது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா உங்களுக்கு போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை விட அதிகமா 2 நம்பருமே போயிருக்கும். அப்ப கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ அந்த மூலத்தின் வரிசைக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த எல்சிஎம் வேல்யூ வர்ற மாதிரி மாத்தினீங்க அப்படின்னா ஆன்சர் பர்ஃபெக்டா கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு காண்க. ஸோ இது 2D சம்மு, செவ்வக வடிவம்னு சொல்லிட்டாங்க. அப்ப செவ்வக வடிவம் அப்படின்னாலே இது பி, இது வந்து எல். கரெக்டா? ரெண்டு ஆப்போசிட் சேமா இருக்கும். ஒரு பக்க அளவு ஏதோ ஒரு பக்கத்தை நான் 15ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் 15ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மூளை விட்டம் இந்த வேல்யூ. ஸோ மூளை விட்டம் அப்படிங்கிறது இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு. ஸோ இதோட வேல்யூ 17ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எந்த ஷேப்ல இருக்கு? இதோட கோணம் 90 டிகிரி. அப்ப இந்த ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா? இந்த முக்கோணத்தை நான் எப்படி எடுத்துக்கலாம்? செங்கோண முக்கோணம் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். இது வந்து பித்தாகரஸ் தியரம். அப்ப இந்த 17 ஸ்கொயர் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 289ன்னு வரும். 15 ஸ்கொயர் பெருக்குனீங்கன்னா 225. ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ். ஸோ பி ஸ்கொயர். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 64. 64 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ பி ஸ்கொயர். ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்ப பியோட வேல்யூ 8. எல்லோட வேல்யூ 15. நீங்க மாத்தி கூட எடுத்துக்கலாம். பிக்கு 15ன்னு எடுத்து எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? சோ நமக்கு ஏதோ ஒரு பக்கம்னு கொடுத்ததால எதா வேணா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நிலத்தின் பரப்பளவு. சோ செவ்வகத்தோட பரப்பளவு நீளம் இன்டு அகலம். அப்ப 8 × 15 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 120ன்னு கிடைக்கும். சோ பரப்பளவு அப்படிங்கிறதால மீட்டர் ஸ்கொயர். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 120 மீட்டர் ஸ்கொயர். அடுத்த கேள்வி, 1 2 2 3 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் போது முதல் பகடையில் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு. ஸோ இப்போ எப்படி வரும்? 1 எடுத்துட்டு போய் இது கூட போடுவோம், இது கூட போடுவோம், இது கூட போடுவோம், இது கூட போடுவோம் இல்லையா? ஒவ்வொன்றையும் எடுப்போம். முதல் பகடையில் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாவது பகடை இருக்கு இல்லையா? ஸோ முதல் பகடை மதிப்பை விட ரெண்டாவது பெருசா இருக்கணுமா? ஸோ 1 கூட 1 போட்டா சேம் தான், அது வராது. இப்போ 1 கூட 2 போட்டா இது சின்னது பெருசு. அதே மாதிரி இந்த 2 இருக்கு. ஓகேவா? அப்ப 2 டைம் இருக்கு, 3 டைம் இருக்கு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்த இதுல என்ன வரும்? 2 எடுத்துட்டு போய் பாப்பீங்களா? சோ 2,1. அப்ப 2 1 விட பெருசு. அப்ப அது வராது. அடுத்து 2,2 வராது. அடுத்து 2,2 வராது. சோ 2 3 கூட போடும்போது மட்டும்தான் என்ன ஆகும்? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்டை விட சின்னதா இருக்கும். ஓகேவா? அப்ப 2,3. அடுத்து இன்னொரு 2 இருக்கு. அதை எடுத்துட்டு போய் மறுபடியும் என்ன பண்ணுங்க? ஒவ்வொன்று கூடயும் போடுங்க. ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே 2 டைம் 3 டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளவுதான், வாய்ப்புகள் தான் கேட்குறாங்க, நிகழ்தகவு கேட்கல. ஸோ மொத்த வாய்ப்புகள் எத்தனை பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இதுக்கான ஆன்சர் 11 வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ரூ. 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை. ஸோ விகிதமா கொடுத்துட்டு ஒரு பிரைஸ் கொடுத்துட்டாங்க. பாருங்க என்ன பண்ணணும்? இதோட கூடுதல் தான் மொத்த பங்குன்னு எடுத்துக்கோங்க. 9 பங்கு. யாரோடது கேட்குறாங்களோ அவங்களது மட்டும் எடுத்துக்கோங்க. பி தான் வேணும். மொத்த பங்கு கீழே, பியோட பங்கு மேலே, இன்ட்டு அந்த அமௌண்ட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா நீங்க இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை 9ஆல் அடிச்சிங்கன்னா 1210ன்னு கிடைக்கும். 5 × 1210 பெருக்குனீங்கன்னா 6600
50ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 6050. யாரோடது கேட்குறாங்களோ அவங்களது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதுவே ஏ கேட்டாங்கன்னா மேல 4 கீழே 9 இன்டூ 10890. அடுத்து ரீசனிங் சம். கேட் ஈக்குவல் டு ஏபிசி, டாக் ஈக்குவல் டு டிஎஃப் என இருந்தால் டேன் பை காட் என்பது பின்வருவனவற்றுள் எதனால் குறிக்கப்படலாம்? அதாவது சிக்கு ஏ, சிஏடின்னு இருக்கா, அடுத்து ஏபிசி, அதாவது சிக்கு ஏ, ஏக்கு பி, டிக்கு சி, அடுத்து டிஓஜி, டிக்கு டி மாத்தல அதே தான் இருக்கு, ஓக்கு இ மாத்திருக்காங்க, ஜிக்கு எஃப் மாத்திருக்காங்க. ஸோ அடுத்து டேன். இப்போ டேனுக்கு நம்ம என்ன வேணும் பாருங்க. ஏ டி பாத்தீங்க அப்படின்னா சி, கரெக்டா? டிக்கு சி, அடுத்து ஏக்கு பி, எண்ணுக்கு நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப சிபி அப்படிங்கிறது தான் ஆன்சர். மேல சிபின்னு எல்லா ஆப்ஷன்லயுமே வருது, ஆப்ஷன் ஒமிட் பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து பாருங்க, அடுத்து கீழே பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா சி, சிக்கு பதிலா ஏ போட்டுக்கலாம், ஏன்னா ஏ சி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, சிக்கு பதிலா ஏ, அப்ப ஏ. அடுத்து ஓக்கு பதிலா இ, அடுத்து டி, டிக்கு பதிலா சி. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏஇசி. அப்போ இந்த இடத்துல டிவைடட் பைக்கு கீழே ஏஇசி அப்படின்னு வர்றதை பாருங்க. ஏஇசி, ஏஇசி. அப்போ இதுவும் அவுட்டு, இதுவும் அவுட்டு. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டுலையும் இந்த கடைசி லெட்டர் ஏஎன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஏ வரணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என் வந்திருக்க கூடாது, சின்னு தான் வந்திருக்கணும். ஏன்னா சிக்கு தான் ஏ மேப்பிங். இந்த இடத்துல என் வந்திருக்கிறதால இங்கே என் கொடுத்துருக்காங்களா, ஸோ இங்கே டாகுக்கு டி அவங்களே போட்டிருந்தாங்களே சேம் டி, அதே மாதிரி இந்த இடத்துல என் போட்டிங்க அப்படின்னா ஸோ சிபி n divided by AEC அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒரு சிலதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது என்ன ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. அதாவது ஒரு நம்பர், அதுக்கப்புறம் லெட்டர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மேப்பிங் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஜி இங்க இருக்கா, ஜி ஒன்னு விட்டு டி, அதுக்கப்புறம் இந்த கடைசியா ஆர். ஸோ ஒன்னு விட்டு எடுத்திருக்காங்க, கடைசியா மூணாவது கடைசியா எடுத்திருக்காங்க. அடுத்து பி, பிக்கு அப்புறம் ஒன்னு விட்டு எம், எம்முக்கு அப்புறம் கடைசி பி. அடுத்த லெட்டர் ஜில இருந்து போகுது. ஃபர்ஸ்ட் ஜி எடுத்தாங்க, அடுத்து பி எடுத்தாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து டி எடுத்திருப்பாங்க. ஸோ டி, அதுக்கப்புறம் ஒன்னு விட்டு 4, அதுக்கப்புறம் 5. அடுத்து நம்ம என்ன எடுக்கணும், எம் தான் எடுக்கணும். அப்ப எம் ஒன்னு விட்டு என், ஓகேவா, அதுக்கப்புறம் கடைசியா கியூ. ஸோ MNQ அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒன்று விட்டு அடுத்து எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் கடைசியாக எடுத்திருக்காங்க. செகண்ட் போகும்போது என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தாங்களோ அதுக்கு அடுத்த லெட்டர் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மேப்பிங், அந்த ரிலேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? தனித்தனியா கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா மேல 2ஐயும் கூட்டணும், கீழே 2ஐயும் மேல 2ஐயும் பெருக்கணும், கீழே 2ஐயும் கூட்டணும். இங்க இப்ப கூட்டினீங்கன்னா 18, 6 அடிச்சா 3, 3 அடிச்சா 4. ஸோ 4 நாட்கள் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஷார்ட் கட்ல போட்டலாம். 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்க, அதாவது தனித்தனியா கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்க அப்படின்னா மேல 2ஐயும் பெருக்கணும், கீழே 2ஐயும் கூட்டணும். ஓகேவா? அடுத்து, ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? ஒரு நீச்சல் குளம் சொல்லிட்டாங்க, நீளம் அகலம் கொடுத்ததால கண்டிப்பா அப்படி எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நீச்சல் குளம் அப்படின்னாலே கண்டிப்பா ஹைட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது எல்பி தவிர்த்து ஹைட்டும் இருக்கும். அப்ப அது கண்டிப்பா எந்த ஷேப்ல இருக்கும், கனச்செவ்வக வடிவத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ நீளம் 24 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அகலம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த சைடு வரும் இல்லையா, இதுதான் அகலம். ஓகேவா? இது வந்து 15 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நீளம், இது அகலம், உயரம் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, ஓரளவுக்கு தண்ணி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தண்ணி இருக்கு அப்படின்னா ஆண்கள் வந்து குதிக்கிறாங்களா, ஒரு ஆண் குதிக்கும் போது அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோட அளவு எவ்வளவு அதிகரிக்குதுன்னா 1 சென்டிமீட்டர் அதிகரிக்குதா. ஓகேவா? ஸோ இந்த இடம் அந்த இப்போ ஒரு ஆண் குதிக்கிறான் அப்படின்னா அந்த ஆண் குதிக்கும் போது உள்ள போனா என்ன ஆகும், இப்ப தண்ணிக்குள்ள ஒரு டம்ளருக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இருக்கு, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நான் உள்ள போடுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் என்னவோ அதுக்கு தகுந்த தண்ணி மேல உயரும், இல்ல ஃபுல்லா இருந்ததுன்னா என்ன ஆகும், வெளியே போயிடும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் அவங்களோட எடைக்கு தகுந்த மாதிரி அது 1 சென்டிமீட்டர்
தண்ணி உயருது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஆண் சராசரியா வெளியேற்றக்கூடிய தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா 0.1 மீட்டர் கியூப்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா அந்த குளத்துல எத்தனை ஆண்கள் இருப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள் பாருங்க. இது சென்டிமீட்டர்ல இருக்கா, இது மீட்டர்ல இருக்கு. சோ என்ன பண்ணிக்கணும், நம்ம ரெண்டையும் மீட்டரா மாத்திக்கணும். ஓகேவா? சோ அதாவது 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்ப என்ன வரும், இங்க 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா? சோ டிவைட் பண்ணீங்கன்னா 0.01 மீட்டர்னு கிடைக்கும். இதுதான் அந்த உயரம். இந்த உயரம் இல்லையா, ஹெச். அந்த ஆளுங்க குதிக்கும் போது அந்த உயரம் அதிகரிக்கிறது தான் ஹெச். நீளம் தெரியும், அகலம் தெரியும், உயரம் தெரியும். அப்ப என்ன வரும், கனச்செவ்வகத்தோட கன அளவு. தண்ணி அப்படின்னாலே உள்ள இருக்கிறது தான் அப்ப கன அளவு. சோ LBH தான் கனச்செவ்வகத்தின் கன அளவு. சோ என்ன வரும், L வந்து 24, B 15. இதை நீங்க இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. நான் இந்த மாதிரியே போட்டுக்கிறேன், கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், சீக்கிரமா ஆன்சர் வந்துடும். 1/100. இப்போ இது வந்து கன அளவு. கன அளவை நான் ஒரு ஆண் குதிக்கும் போது அந்த தண்ணியை வெளியேற்றாங்களா அந்த சராசரி, அதால டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இந்த 0.1 நான் எப்படி எழுதலாம், 1/10 எழுதலாம் இல்லையா? இது 0.1க்கு ஈக்குவல். சோ அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கிறேன், 1/10 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க, இதை 5ஆல் அடிச்சா இது 3, இது 5ஆல் அடிச்சா இது 20, 4ஆல் அடிச்சீங்கன்னா இது 6, இது 5. ஓகேவா? அப்ப என்ன இருக்கு, 3/5ன்னு இருக்கு. இன்டூ டிவைடட் பைக்கு கீழே டிவைடட் பை இருந்தா அதை தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். அப்ப இது 5ஆல் அடிச்சா 2. அப்ப என்ன வரும், உங்களுக்கு 6ன்னு வரும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. 1/100 24, 24 15. ஓகே, 5ஆல் அடிச்சா இது 3, 2 10 20, இது 24. இந்த இடத்துல பாருங்க, 6 3 18. ஓகேவா? இந்த இடத்துல 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ 6 3 18 தான். சோ 18 டிவைடட் பை 5 இன்டூ 10ன்னு வரும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 18 இன்டூ 2 மட்டும் வரும். சோ 18 2 36. ஓகேவா? இந்த 6 நான் விட்டுட்டேன். ஓகேவா? சோ இது பெருக்குனீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 36. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 36 ஆண்கள் அந்த குளத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதாவது அதோட கன அளவு, ஏன்னா தண்ணி அதிகரிக்குது. அந்த தண்ணி அப்படின்னாலே, ஒரு குளத்துல ஒரு மீன் தொட்டில தண்ணி அப்படின்னாலே அதோட கன அளவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கன அளவு டிவைடட் பை ஒரு ஆள் சராசரியா வெளியேற்றக்கூடிய தண்ணியோட அளவு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களோட எடைக்கு தகுந்த மாதிரி தானே தண்ணி வெளியே போகும். ஓகேவா? அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எத்தனை ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 3Dல ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின். ஓகேவா? அடுத்து, ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் ரூ. 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க. சோ தனி வட்டி, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ், ஆண்டுகள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 0 அடிச்சிருங்க. ஓகேவா? இந்த இடத்துல 0 இருந்தா 2 0 அடிச்சிருங்க. அப்ப 680 மட்டும் இருக்கா, இந்த இடத்துல பெர்சன்டேஜ் அடிச்சிருங்க. இந்த பெர்சன்டேஜுக்கு தான் இந்த 2 0 நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ 16/2/3. இதை வந்து நான் 16/2/3 அப்படியே கலப்பு பின்னத்துல வச்சு போட முடியாது. சோ இது பின்னமா மாத்தினீங்கன்னா என்ன ஆகும், 48 50. அப்ப 50/3. 9 மாதங்கள். சோ இந்த இடத்துல ஆண்டுகளா தான் போடணும், மாதங்களா போடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல டிவைடட் பை ஒரு வருஷத்துக்கான மாதங்கள் போட்டுக்கோ. ஓகேவா? இப்ப இதை 3ஆல் அடிச்சா 3, இதை 3ஆல் அடிச்சா 4, 4ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 1 நாள் 4, 7 நாள் 28 0. இந்த 3 அடிஞ்சிரும். ஓகேவா? அப்ப 170 × 50 பெருக்குனீங்க அப்படின்னா 8500ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த பெர்சன்டேஜுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2 0 அடிச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ல, அதாவது கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து அசல்ல 2 0 இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அடிச்சு விட்டு அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் எடுத்து எழுதி அதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்து, A/B/C = 2/3/4 எனில் A/B/B/C/C/A மதிப்பு. சோ என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான். ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4ன்னு இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பாருங்க, 2/3, 3/4, 4/2. சோ இந்த மாதிரி பின்னத்துல எப்பயுமே விகிதத்தை விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணிக்கணும், டிவைடட் பைக்கு கீழே என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3 4 2 எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 12ன்னு கிடைக்கும். அந்த 12 ஒவ்வொரு பின்னத்துக்கூடயும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். பெருக்கிட்டீங்கன்னா அந்த வேல்யூ முழு நம்பரா மாறிடும். ஓகேவா? சோ 3ஆல் அடிச்சா இது 4, 4 2 8,
இதை 4ஆல் அடிச்சா 3 9, இதை 2ஆல் அடிச்சா 6 6 24. இதுக்கப்புறம் இதை காமனா ஏதாவது டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா டிவைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படி எழுதிக்கலாம். ஸோ 8 9 24. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம். ஆக்சுவலா கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழ்ல கொஞ்சம் தவறுதலாக இருக்கும். ஓகேவா? அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில தவறா வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த லைன் வந்து கொஞ்சம், இந்த 2 லைனும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸா இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல கவனிச்சுக்கோங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 8:50க்கு சுனில் வந்திருக்காரு. சுனில் எத்தனை மணிக்கு வந்திருக்காரு? 8:50க்கு வந்திருக்காரு. ஆனா மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு 20 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த வேல்யூ இருக்கு, சாரி மாத்தி சொல்லிட்டேன், 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார். ஓகேவா? மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு இல்ல, அந்த 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த 20 கழிச்சிருங்க. அப்ப எந்த டைமுக்கு அவர் வந்தாருன்னா 8:30க்கு வந்தார். ஓகேவா? 8:30க்கு சுனில் வந்திருக்காரு. புரியுதுங்களா? சோ மீட்டிங், இந்த இடத்துல மீட்டிங் கிடையாது, தெளிவா கவனிங்க. சுனில் பாத்தீங்க அப்படின்னா 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா வந்து 8:30க்கு வந்திருக்காருன்னு சொல்லாம 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அவர் வந்த டைமிங் 8:30. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, லேட்டா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓகேவா? சோ அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 40 நிமிஷம் கழிச்சு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள விட 30 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கிறதா ஃபீல் பண்றாரு. ஓகேவா? சோ இப்ப அந்த மீட்டிங் எக்ஸ் டைம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுல இருந்து ஒரு 40 நிமிஷம் கழிச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வர்றாரு. ஓகேவா? ஆனா அவரை விட இவர் 30 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டாரு. சோ டிஃபரன்ஸ் என்ன? 10 நிமிஷம். ஓகேவா? ஓகே, இப்படி போட்டாலும் சரி. இந்த 10 நிமிஷத்தை இது கூட கழிச்சிருங்க. அப்ப 8:20ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 8:20 தான். ஒருவேளை இது உங்களுக்கு புரியலன்னா நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப சுனில் பாத்தீங்க அப்படின்னா 8:30க்கு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ 40 நிமிஷம் மீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த மீட்டிங்க்கு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, 40 நிமிஷம் கழிச்சு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள விடவே 30 நிமிஷம் முன்னாடி வந்ததா ஃபீல் பண்றாரு. அப்ப 8:30 கூட ஒரு 30 நிமிஷத்தை கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9 மணின்னு கிடைக்கும். 8:60 கிடையாது. ஸோ 60 வரும்போது என்ன ஆயிரும், அது அடுத்த மணி நேரமா போயிடும். அப்போ 9 மணி வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 40 நிமிஷம் ஒருத்தவங்க லேட்டா வந்திருக்காங்க இல்லையா, அப்ப அந்த 40 நிமிஷத்தை இதுல இருந்து கழிச்சிங்கன்னா 8:20ன்னு கிடைக்கும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைமிங். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 8:20. சுத்தி வளைச்சு மூக்கத்தோடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த டைமிங்க்கு முன்னாடி அவர் வந்திருக்காரு, இந்த டைமுக்கு அடுத்து வந்திருக்காருன்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. ஸோ அதனால இது எப்படி வந்திருக்குன்னா, இந்த டைமிங்க்கு முன்னாடி 20, அதாவது 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. ஆனா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 40 நிமிஷம் லேட்டா வந்தாரு இல்லையா, அவரை விட 30 நிமிஷம் சீக்கிரமா வந்துட்டதா உணர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 40 நிமிஷம் அப்படிங்கிற போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ 40 நிமிஷம், இவர் 30 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கிறதா ஃபீல் பண்றாரு. அப்ப இவரே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் போயிருக்காரு. ஓகேவா? அப்ப 8:30க்கு தான் அவர் போயிருக்காருன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 8:20 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல பர்சன்டேஜ் மாடல். ஓகேவா? ஸோ இது எப்படி வரும்னு பாருங்க. ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகம். அப்ப ஏ வந்து 100னா இவர் 20% அதிகம், 120%. ஏ பாத்தீங்கன்னா 7.5 மணி நேரத்துல முடிச்சிருவாரு. அப்ப பி என்ன? இதுதான் கேள்வி. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா போடலாம். எம்டிஹெச் டைப்ல 100 × 7/7 1/2 இருக்குல்லையா, அதை பெருக்கிக்கோங்க. ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்குக்கு பதிலா எக்ஸ். அப்ப 120 × எக்ஸ்.
எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இது 100 இன்டூ இதை கலப்பு பின்னமா போட முடியாது இல்லையா, 15/2 டிவைடட் பை 120. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. 0க்கு 0 அடிஞ்சிரும். 2ஆல் அடிச்சிங்க, சரி 3ஆல் அடிச்சிங்கன்னா இது 4 டைம், இது 3ஆல் அடிச்சிங்கன்னா 5, 2ஆல் அடிச்சா இது 2, இது 2ஆல் அடிச்சா 5. ஸோ 25 இந்த 2 கீழே வந்துடும், டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். ஸோ 25 டிவைடட் பை 4 டிவைட் பண்ணீங்கன்னா 6.25, அதாவது 6.25 மணி நேரம். ஓகேவா? ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் 6.5 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. 6.25 மணி நேரமே கிடையாது. ஓகேவா? ஓகே, நேரா ஏதாவது பார்ப்போம் அப்படின்னா இதுவும் காமன் நேரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு, இதுவும் காமன் நேரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 6 மணி நேரமும் எடுத்துக்கலாம், 6.5 மணி நேரமும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஆனா கொஸ்டின் ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6 மணி நேரம் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான பெர்ஃபெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா 6.25 மணி நேரம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த இடத்துல 6 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா 25 கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேள்விகள் 2024 குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்ல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா எந்த மாதிரி கேள்வியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல இருந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த மாதிரி படிக்கணும். ஸோ இப்போ இந்த இப்போ ஒரு 2D 3D சம்மே சொன்னேன் இல்லையா, ஸோ 3D சம் ஆகட்டும், ரீசனிங் சம் ஆகட்டும், இப்போ இந்த டாபிக்ல உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்தும் அதே டாபிக்ல தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேற டாபிக் கேட்கலாம், அந்த டாபிக்ல ஈஸியா கேட்டும் கேட்கலாம், கேட்காம விட்டாலும் போகலாம். இல்ல வேற டாபிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கான்செப்டை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக் ஒரு 15 டாபிக் இருக்கு, அந்த 15 டாபிக்கும் தெளிவா ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.